गाइस ட்ரக்கிங்கிறது ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டி மட்டும் கிடையாது. இது ஒரு ஆன்மீக தேடல். இந்த மலையில நீங்க உங்களையே தேடலாம். அது இமயமலை போனா சூப்பர் ஸ்டாரே பார்க்கலாம். जोक क्या जोक Don't feel bro, nice joke. உன்னதான் தேடிட்டு இருந்தேன். வா தேங்க்ஸ் படி. It's okay. கைஸ் இங்க ரெஸ்ட் பண்ணலாம். Hey guys, can we have your attention please? We have an announcement to make. Birthday? No, Baby? actually no. The thing is, we have decided to get separated. What? Come on. We thought you were made for each other. கல்யாணம் பண்ணும்போது நாங்களும் அப்படிதான் நினைச்சோம். ஆனா வாழ்ந்து பார்த்த பிறகுதான் தெரியுது அது உண்மை இல்லைன்னு. அவ யோசிக்கிறதும் நான் யோசிக்கிறதும் வேற வேறையா இருக்கு. எதுவுமே ஒத்து போல, எதையுமே ஏத்துக்க முடியல. ஒருத்தர் காதலிக்கிறதுக்கு எந்த காரணமும் இல்லை. இந்த புரிதல் இருக்கும்போதே பிரியறது நல்லதுன்னு தோணுச்சு. We have mutually decided to get divorced. Buddy, listen to me, okay? I know it's hard, but அவசரப்பட வேண்டாம், okay? Take your time. ஒரு குழந்தை பிறந்தா எல்லாம் சரியாயிடும்ல? நீங்க ரெண்டு பேரும் என்ன மாமியாரும் மாமனாரும் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. குழந்தை பிறந்தா எப்படி சரியாகும்? That's the psychology behind what we say. ப்ரோ பிரில்லியன்ட் டெசிஷன். ரொம்ப யோசிச்சு ஒரு முடிவு எடுத்திருக்கீங்க. ஒரு கல்யாணம் நடந்துச்சுன்னா என்ன நடந்தாலும் சகிச்சுக்கிட்டு பல்ல கடிச்சுக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் சேர்ந்து வாழணும்னு அவசியமே இல்ல. இப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து நிம்மதியா இருக்க முடியலன்னா அப்போ தனித்தனியா நிம்மதியா இருக்கணும்னு நினைக்கிறது தப்பே இல்லையே. மனசுல எந்த காதலும் இல்லாம ஒருத்தருக்கு ஒருத்தர் பொறுத்துக்கிட்டு இருக்கிறதுக்கு ரெண்டு பேருக்கு என்ன சர்தார் வல்லபாய் பட்டேலுக்கு செலவு வச்ச மாதிரியா வைக்க போறாங்க? இதுல குழந்தை வேற. லுக், காதலுக்கு பிறக்கிறது தான் குழந்தை, காமத்துக்கு பிறக்கிறது வெறும் பிண்டம். அவங்களுக்குள்ள இருக்கிற சண்டைனாலையும் பிரச்சனைனாலையும் அவங்க வாழ்க்கையும் நல்லா இருக்காது, குழந்தை வாழ்க்கையும் நாசமா போயிடும். பிரதர், நீங்க எடுத்தது கரெக்டான முடிவு. யூ கோ ஹெட். மை ஃபுல் சப்போர்ட் ஃபார் யூ. Thank you, Karthik. குட் டெசிஷன் பிரதர். That was a bad speech. உனக்கு புரியல அவ்வளவுதான். பல்லவி, என்னது இது? Half boil. இங்கேயும் அதேதான். ஜோக் பிரதர், ஜோக். அருண் ப்ரோ, ப்ரோ இங்க தான் இருக்கேன், சொல்லு. நீங்க குடிக்க மாட்டீங்களா? நோ. இந்த பொண்ணுங்களே சூப்பர் பிரதர். எல்லா கெட்ட பழக்கமும் இருக்கிற பையனா பார்த்து லவ் பண்ணுவாங்க. ஆனா கல்யாணம்னு வந்துட்டா எந்த கெட்ட பழக்கம் இல்லாத ஒரு நல்ல பையனை பார்த்து கல்யாணம் பண்ணிப்பாங்க. குடிச்சிருக்கேன் பிரதர், தப்பா நினைக்கிறேன். Karthik. வேணாம். போதும். கல்யாணத்துக்கு எத்தனை பொண்ணுங்க ப்ரோ பாத்தீங்க? ஒரு 4-5. ஓ, பல்லவி உங்களுக்கு 5ஆவதா? ஒருவேளை அந்த 4 பொண்ணுங்களை யாராவது செட்டா இருந்தா நீங்க பல்லவியை கல்யாணம் பண்ணிட மாட்டீங்களா? ஸோ பல்லவி வந்து ஒரு ஆப்ஷன், சாய்ஸ் இல்லை. ஆனா எனக்கு அப்படி இல்லை. என் வாழ்க்கையை அவதான் கல்யாணம் பண்ணி சாகிற வரைக்கும் கூடிய வாழலான்னு ஆசைப்பட்டேன். அப்ப எந்ததானே ட்ரூ லவ்? Karthik, you're drunk. No, Pallavi, let him talk. It's okay. கல்யாணத்துக்கு முன்னாடி நீங்க நிறைய பேசுவீங்களா? நிறைய பேசியிருக்கோம். அருண் பிராட் மைண்டட். நீயாவே இரு, கல்யாணத்துக்கு அப்புறம் எனக்காக எதுவும் மாத்திக்க வேண்டாம்னு சொன்னார். யாரையாவது காதலிக்கிறியான்னு கேட்கவே இல்லையா? இது லூசு ப்ரோ. நீங்க கேட்டிருந்தீங்கன்னா உடனே சொல்லியிருக்கோம். அப்படி அவ சொல்லியிருந்தா நான் இப்படி லூஸ் மாதிரி இருந்திருக்க மாட்டேன். கார்த்திக், போதும், நீ போய் தூங்கு. நாங்கெல்லாம் தூக்கம் வந்தாதான் தூங்குவோம். தூங்குற மாதிரி நடிக்க தெரியாது. கார்த்திக், அட்லீஸ்ட் ஏதாவது சாப்பிட்டு. அது விடுங்க ப்ரோ. நான் ரொம்ப நாள் ஒரு கேள்வி கேட்கணும்னு நினைச்சேன். கேட்கவா? Go ahead. கல்யாணம் ஆன பொண்ணு சந்தோஷமா இல்லாம வேற ஒருத்தன் கூட ஓடி போனா அதுக்கு என்ன ப்ரோ சொல்வீங்க? Some illegal affair.
கள்ள காதல். அதே நான் காதலிச்ச பொண்ணு நீ கல்யாணம் பண்ணா அதை மட்டும் என் கள்ள கல்யாணம்னு சொல்ல மாட்டேன்றான். Pallavi, Pallavi, what is this, Pallavi? Pallavi!